2025 ஆரம்பமே கனமழையாக நமக்கு வந்து தொடங்க போகுது. இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பமே நமக்கு ஒரு கனமழையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் கனமழையாக இருக்கும். மறுபுறம் நம்ம அடுத்து பனிப்பொழிவு குறித்து நம்ம நிறைய பேச போகிறோம். அடுத்த வருஷம் வரக்கூடிய வெப்பநிலை, கோடைக்கால வெப்பநிலை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். ஏன்னா ஒவ்வொரு முறை வானிலை அறிக்கையிலும் ஏன்னா அடுத்த முறை கோடை காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு அதிகமாகவே நமக்கு நிறைய இடங்கள்ல பதிவாக வாய்ப்பு இருக்கு அடுத்த வருஷத்துல. சரி அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய மழை பொழிவுகள் டிசம்பர் 26, 27ல வரக்கூடிய மழை பொழிவு, அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரங்கள்ல கிடைக்கக்கூடிய மழை பொழிவுகள் குறித்து மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் கனமழை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி இந்த இரண்டு பகுதிகள் மட்டும்தான் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கேயுமே லேசான மழை மட்டுமே அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. மழை வரக்கூடிய பகுதிகளே இந்த 3 இடங்கள் மட்டும்தான். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடலோர கடலொட்டிய பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை வாய்ப்புகள், மழை பொழிவுங்கிறது இனி வரும் நாட்கள்ல இருக்கும். வடகிழக்கு பருவமழை இன்னும் நம்மளை விட்டு போகலை, ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பருவமழை வந்து அந்த பருவக்காற்று வலுவாக கடல் பகுதியிலிருந்து வீசி கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது குறைய போகிறதே கிடையாது. ஆகவே நமக்கு வடகிழக்கு பருவமழையானது வடகிழக்கு பருவக்காற்று வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து வலுவான காற்று தொடர்ந்து வீசி கொண்டிருக்கிறது. அவ்வப்போது சில மேகக்கூட்டங்கள் உருவாகி இரவு நேரங்களில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே இரவு நள்ளிரவு நேரங்களில் சில மாவட்டங்களில் மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும். உதாரணமா தென் மாவட்டத்துக்குள்ள அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்புகள் வந்து பதிவாகும். மதுரை, விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் இது போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது சில சமயங்களில் ஒரு மேகக்கூட்டங்கள், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மேகக்கூட்டங்கள் உருவாகி பரவலாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால விட்டு விட்டு கனமழை இரவு நேரத்தில் எதிர்பாருங்க. காலை முதல் மாலை வரைக்கும் வான மேகமூட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இரவு நேர மழை பொழிவாக பகுதியாக ஒரு சில மாவட்டத்தில் கனமழை வந்து அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் டிசம்பர் 25க்கு பிறகு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். 26, 27 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், அதே மாதிரி டிசம்பர் 31லிருந்து ஜனவரி 5 வரைக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமழையுமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், டெல்டா மாவட்டத்தில் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக வந்து அதிகரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் மிக முழுமையாக நம்ம பார்த்துருக்கிறோம். எல்லா பகுதிகளுக்குமே கனமழை கிடையாது. சில பகுதிகளில் மழை அளவில் வந்து வித்தியாசம் இருக்கும். கடலோர பகுதிகளில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா உள் மாவட்டத்தில் 1லிருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் இருக்க போகுது. ஆகவே நமக்கு அதிகபட்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சில வதந்திகளை வந்து தயவு செய்து நம்பாதீங்க. 50 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர்லாம் இனிமே நமக்கு பதிவாக வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சமாக 5 முதல் 10 சென்டிமீட்டர் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கும், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் சில இடங்கள்ல நமக்கு பரவலாக ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரையும், உள் மாவட்டத்தில் ரொம்ப குறைவா இருக்கும். உள் மாவட்டங்கள்லாம் வந்து 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், சில சமயங்களில் பகுதியாக கனமழையும் நமக்கு தொடர்ந்து இருக்கும். டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் 2 பகுதிகளுமே நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே நம்ம எந்தெந்த தேதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோமோ அந்த தேதிகளில் மட்டும் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். ஜனவரி மாதங்கள்ல இருக்கக்கூடிய முதல் வாரங்களில் நமக்கு பரவலான மழை பொழிவு நிறைய இடங்கள் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஜனவரி 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் பனிப்பொழிவு, ரொம்ப அதிகமான பனிப்பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டில் எங்கேயுமே நம்ம மழையை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு மழை இருக்க போகிறது இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் மட்டும்தான். அதுவுமே வந்து சிவியர் ரெயின்ஃபால்லாம் எதுவுமே கிடையாது. அதுவுமே வந்து ஒரு சாதாரண ஒரு கனமழையாகவே நம்ம வந்து பார்க்கப்படுது. சிவியர் ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மஞ்சள் அலர்ட் கொடுக்கலாம். அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து மஞ்சள் நிற எச்சரிக்கை வந்து கொடுக்கப்படலாம். அதுவே ஒரு கனமழைக்கான எச்சரிக்கை தான். ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பரவலாக நம்ம தமிழக கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால 2025ஆம் ஆண்டு ஆரம்பமே நமக்கு பரவலாக கனமழையாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். ஆகவே இந்த அடுத்த வருஷத்துல தொடக்கத்துல மழை இருந்தாலும் வெயில் காலம்லாம் வரும்போது ரொம்ப மோசமான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிரும். நமக்கு கடந்த முறை 2023 வருஷத்துல
மார்ச் மாதத்திலிருந்து எப்படி நமக்கு வெப்பநிலை வந்து பதிவாக தொடங்கியதோ அதே மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டுல 2023 ஆகட்டும், இந்த 2024 ஆகட்டும், ஒவ்வொரு வருஷம் நமக்கு வந்து போகும்போதும் அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது கோடை காலங்களில் அதிகமாயிட்டே தான் போகுது. அடுத்த வருஷத்துல 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்க்கப்படுது. 45 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஆகவே தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் நமக்கு பரவலான மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஆகவே எல்லா இடங்களுக்குமே, எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கு. அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை எதிர்பாருங்க. பெய்யாத பகுதிகளுக்கு, மழை சரிவர இல்லாத இடங்களுக்கு நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும். தொடர்ந்து வெயில் இப்போ ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. மிதமான மழையும் கனமழையும் வெகு விரைவில் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் இந்த மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். சென்னை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் இந்த மிதமானதிலிருந்து கனமழை கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகள், மழை பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த கனமழையானது தொடர்ந்து எதிர்பாருங்க. இந்த உள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய, உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகாலையில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டிசம்பர் இறுதியில மழை வர்றதுனால பனிப்பொழிவு குறையும். எப்பயுமே சரி, மழை பொழிவு அதிகரிச்சது அப்படின்னா பனிப்பொழிவு குறையும். மழை இல்லாத சூழ்நிலையில் பகலில் அதிக வெயிலும் அதிகாலையில் அதிக பனிப்பொழிவும் கண்டிப்பாக காணப்படும். அப்படி இருக்கும்போது ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் பெரிதளவில் பனிப்பொழிவு இல்லாமல் இருக்கும். ஆனால் ஜனவரி 8, 9 தேதிகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலைகளில் வாகனமே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு, ரொம்ப அதிகமான பனிப்பொழிவுகள் ஜனவரி 8, 9க்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும், பிப்ரவரி இறுதி வரைக்கும் இது போன்ற பனிப்பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மழை சரிவர பெய்யாத பகுதிகள் நிறைய மாவட்டங்கள் இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா வந்து வெயில் ரொம்ப அதிகமானதுனால நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து இடம் முழுவதுமாக அந்த ஈரப்பதம் இல்லாமல் நிறைய இடங்கள்ல அந்த தரைகள் முழுவதுமாய் காய்ந்து போயிருக்கிறது. மீண்டும் அந்த ஈரப்பதம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரிக்கும். ஏன்னா இந்த வெயிலுடைய காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன் இவ்வளோ வெயில் வந்து மறுபடியும் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குன்னு, தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை விட்டு விலகி போனதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறதே பதிவாகிட்டு இருக்கு. முதல்ல இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை விட்டு விலகி போனதன் காரணமாகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தை முறிந்து கொண்டு நமக்கு அதிக வெயில் வந்து தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. இந்த வெப்பநிலையும் நமக்கு சீக்கிரமாக நமக்கு வந்து சரியாகும். இந்த ஜனவரி முதல் வாரத்துல மறுபடியுமாக ஒரு மழை கிடைக்கும் போது நமக்கு இந்த வெப்பம் குறைந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படும். எது எப்படி இருந்தாலும் பிப்ரவரி இறுதியிலிருந்தே உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு குறைஞ்சபட்ச மழையா தான் இனிமேல் நமக்கு பதிவாகும். கிட்டத்தட்ட ஒரு 90% வடகிழக்கு பருவமழை நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 10% மட்டும்தான் இருக்கு. ஒரு 10% மட்டும்தான் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கு. கிட்டத்தட்ட 90% நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் வந்து பெரிதளவில் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து இப்போ உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அந்தந்த தேதிகளில் மழை எதிர்பாருங்க. டிசம்பர் 26, 27, அப்புறம் டிசம்பர் இறுதியில் 30, 31 மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக இருக்கும். ஒரே நேரத்தில் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் மழை தீவிரம் ஆகவே ஆகாது. ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளிலும் மழை வந்து தீவிரமாகுமானா கண்டிப்பாக ஆகாது. ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடைக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பகுதியாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.